உலக பிரகாரமான வாழ்க்கை. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4. இந்த உலகம் பெருமையான ஒரு மனநிலையை உடையது. இந்த உலகம் ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கினால் வாழ்க்கையை பெருமைக்குரியதாக தோன்ற வைப்பதிலேயே குறியாக உள்ளது. சமுதாயத்தில் நான் ஒரு அந்தஸ்தான நிலையை அடைய வேண்டும், 4 பேருக்கு நடுவில் நான் ஒரு மதிக்கத்தக்க நிலைமையை எட்ட வேண்டும், பலர் நடுவில் என் தலை உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற வாஞ்சையே மேலோங்கி நிற்கின்றது. ஒரு குறிப்பிட்ட உயர்நிலையை அடைவதையே வாழ்க்கையின் இலக்காக மாறிவிடுகிறது. ஆனால் தேவன் நமக்கெல்லாம் ஆவிக்கேற்ற அந்தஸ்து வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் நம்முடைய நல்ல வாழ்க்கை முறையாலும் நற்சுவாபங்களாலும் உயர்ந்த எண்ணங்களாலும் மன தூய்மையாலும் நேர்மையாலும் உண்மையினாலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றும் விரும்புகின்றார். ஆனால் பலருடைய வாழ்க்கையில் இந்த விருப்பம் இல்லவே இல்லை. தேவனை விசுவாசித்தால் கூட, அவரை நோக்கி ஜெபித்தால் கூட உலக பிரகாரமான ஒரு உயர்நிலையை அடைவதையே நோக்கமாக கொண்டுள்ளனர். ஏனென்றால் பெருமையான ஒரு சிந்தனை இறுக பிடித்துள்ள அவர்கள் இன்னும் விடுதலை அடையவில்லை. ஆவிக்குரிய அனுபவங்களில் ஆர்வமுடைய பலர் கூட தாங்கள் மற்றவர்களின் பார்வையில் மதிக்கத்தக்கவர்களாக விளங்குவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையில் எது மேன்மையோ, தேவனின் பார்வையில் எது மகிமையோ, தேவனின் பார்வையில் மதிக்கத்தக்கது எதுவோ அவைகளை குறித்து சிந்திப்பதில்லை. சிலர் என்னிடம் உலக பிரகாரமான வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்பார்கள். தேவனுடைய வழிகளையும் நியாயங்களையும் கொள்கைகளையும் முக்கியமாக எண்ணாமல் இந்த உலகத்து மனிதர்கள் எதனை மதிக்கின்றார்களோ அதனையே நாமும் மதிப்பதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. அவர்கள் எதை அதிக முக்கியமாக எண்ணுகிறார்களோ அதையே நாமும் முக்கியமாக எண்ணுவதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. அவர்கள் வாழ்க்கையின் எந்த பகுதி மிக கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அந்த பகுதியிலே நாமும் கவர்ச்சியாக இருக்க விரும்புவதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. சிந்தனைக்கு எப்படி வாழ வேண்டும் என்று பிறருக்கு சொல்லும் முன் எப்படி நீ வாழ்கிறாய் என்பதை பிறர் காண செய். ஆமென்.